நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிப்பு, அதாவது அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு விலை வந்து கிடுகிடுவென உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகின்றன. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தை விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமும் சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளது. மாற்றி அமைக்கப்படும் சிலிண்டர் விலையானது பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயம் செய்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தினந்தோறும் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக பெட்ரோல், டீசல் விலையில் எவ்வித உயர்வும் இல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் சமையல் எரிவாயு விலையானது மாதந்தோறும் முதல் தேதியில் அம்மாற்றி அமைக்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து உயரும் சிலிண்டர் விலையானது பார்த்திங்கன்னா அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையானது குறைந்து வந்தது. ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் விலையானது உயர்ந்தது. அதன்படி வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ கேஸ் சிலிண்டர் விலை கடந்த ஆகஸ்ட் மாதம் 7.50 ரூபாயும் செப்டம்பர் மாதம் 38 ரூபாயும் அதிகரித்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டல் உரிமையாளர்கள்லாம் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்டோபர் மாத வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையானது வந்து பார்த்திங்கன்னா 49 ரூபாயும் நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60 என தொடர்ந்து உயர்ந்தது. இதனால் சிறு ஓட்டல் முதல் வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக கடந்த 4 மாதங்களில் மட்டுமே 154 ரூபாய் உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் துவக்கமான இன்று 19 கிலோ வணிக சிலிண்டர் விலையானது 16 ரூபாய் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் 5 மாதத்தில் 170 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பார்த்திங்கன்னா அதன்படி 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சமையல் எரிவாயு விலையானது 1980 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு விலையானது பார்த்திங்கன்னா எந்தவித உயர்வும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் சென்னையில் சமையல் எரிவாயு 818.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக சிலிண்டர் விலையானது மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை வந்து உயரவில்லை, அதாவது அது எதுவும் அதிகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.